ஜேசிடி பிரபாரன் ஆமா இன்னைக்கு சபாநாயகர் ஆனதே பெரிய ஒரு அதிசயங்க. அது ஆக்சிடென்ட். அது என்னன்னா இவர் பையன் கட்சியில் இருக்கிறாரு, தாவேக்காடு இருக்காரு, ரொம்ப நாள் டிராவல் பண்றாரு. அவர் பையனுக்கு தான் சீட்டு. அவர் பையன் ஒரு இடத்துல சொல்றாங்க. ஜேசிடி பிரபாகரனை சூஸ் பண்ணியது விஜய். ஓபிஎஸ் தான் வந்து அவர் கடை உடனடியாக இதை மாத்தினாங்க. உடனே கொடியை மாத்திட்டாங்க, சட்டையை மாத்திட்டாரு, படத்தை மாத்திட்டாரு. அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம ஆள் வந்து சட்டசபையில வச்சு உடச்சு விட்டாங்க. இப்போ அப்படின்னு அவரு என்ன சொல்றது தெரியாம என் இதயத்தில் இருக்கு. பச்சை கொடுத்துறீங்களா? யாரு பச்சை நாட்டாம கொடுத்தா? இதெல்லாம் உலகத்தில் நடக்காத விஷயம் தாங்க. ஊரே சின்ன சின்ன பசங்களாம் விட்டு வெளுக்கிறாங்க சோசியல் மீடியாவில். தேவையாது. ஃபுல்லாக டாக்குமெண்ட்டை தேடி ஸ்டடி பண்ணக்கூடிய என்ன கேள்வி கேட்டாலும் டக்குன்னு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் ஆகி எல்லா அமைச்சரும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. இவங்க வந்து கேஷுவலாக உட்காந்து தம்பி நல்லா தான் பண்ணுறீங்கன்னு போயிட்டாங்க. இல்லாட்டி சிக்கலாக போக தம்பி நீங்கள் எப்பயுமே எங்களை திட்டிகிட்டே இருப்பீங்க. பெரிய பவரா இருக்க போகுது பவர்னா சிக்கல்ரா அப்படின்ட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? போக தம்பி எப்பயுமே நீங்க வந்து எங்களை பார்த்து திட்டிகிட்டே இருப்பீங்க, வரட்டுமா அப்படின்னு போயிட்டாங்க. சட்டமன்றத்தில் இவர் ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரகுபதி பண்ணி பேசி 6 நாளைக்கு ரைட்ல போகணும், அவ்வளோ வேலை பண்ணி வச்சிருக்கிறாங்க. தம்பி நீங்க நல்லா பண்றீங்க தம்பி, ஆனா தம்பிங்கெல்லாம் நல்லா பண்றாங்க இப்படி ஆரம்பிச்சாங்க. கேளு காலையில ரைடு போட்டாங்க. என்ன பண்றது? ஏதாவது டிபார்ட்மெண்ட் அடிச்சுங்க, சோன் டிபார்ட்மெண்ட்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா, டப்புன்னு நீங்க பில் எடுத்துட்டாங்க வச்சுங்க. அதனால தம்பி நீங்க நல்லா பண்றீங்க தம்பி, புதுசா வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் நல்லா செய்றீங்கன்னு இப்போ அப்படியே வந்து பல்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க உள்ள. ஏன்னா எல்லாருடைய ஹிஸ்டரி இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இந்த ஆடிட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க கையில், எவ்வளோ அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அதை ஒன்றும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாமல் இருக்கான். அதை நீ வாய வேற திறந்தா ஃபைலை தூக்கிடுவாங்க. புள்ளி விவரத்தோடு பேசுகிறாங்க இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸு. அதெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியல. பல நண்டு கொட்டை போட்டிருக்கோம், எங்களுக்கு திராவிடம் தெரியும். மார்க்கெட்டிங் பேச்செல்லாம் பார்த்தீங்களா? மார்க்கெட்டிங் பேச்செல்லாம் சீரும் புளியே வா சிறு மாறிட்டாப்லையே. ஏங்க இதெல்லாம் சொல்லி போட்டுறாங்க, உள்ள ஓட்டு விட்டுறாங்க. உள்ள ஓட்டு எதுக்கு? பாரதிதாசன் கவிதை சொல்றது பாரதியார். இது என்ன? அவர் ஒரு 25 நாள் ஜெயிலில் படிச்சார்ல. என்ன கேட்குறேன், சட்டமன்றம்ங்கிறது மக்கள் பிரச்சனையை பேசுது. உன் திறமையை காட்டுறதுக்கு இடமா இந்த பட்டிமன்றமா? பேச்சு போட்டியாக நடக்குது. வந்தியா தொகுதி என்ன விளாத்திக்குளம் தொகுதியில் பிரச்சனை இருக்குங்க, சரி பண்ணுங்க அப்படின்னு பேசணும். அதை விட்டுட்டு சீரும் புளியே வா சிறுத்தையே வா கூண்டை விட்டு வெளியே வா அப்படி சொன்னோன்னா அவர் பையன் அவரு அக்கார்டிங் டு தி லா ஏய் எல்லாருமே சட்டமன்றத்தில் வந்து தன் வீட்டில் உட்காந்து படித்தது பூரா வந்து இங்கே வந்து வித்தையை காட்டுறது. அப்படின்னா தான் தன்னை வந்து மதிப்பாங்க. இங்கே சட்டமன்றம் வந்து என்ன பேச்சு போட்டி நடக்கிற இடமா? பட்டிமன்றம். மக்கள் பிரச்சனையை பேசுங்க, அளவாக பேசுகிறாப்புல நம்ம முதலமைச்சர். அதுக்கே ஆடி போயிறாங்க. ரெண்டு வார்த்தை தாங்க பேசுறாங்க. ஏதாவது 2 வார்த்தை என்னைக்கா ஒரு நாளைக்கு எப்படியோ உட்காந்துருக்காரு, 3 வார்த்தை பேசிதான் அதுக்குள்ளே கதறாங்க, அச்சா புச்சான்னு கதறாங்க. பூராமே வந்து அந்த அமைச்சர்கள் பூரா ஃபைல என்ன டிபார்ட்மெண்ட் வருதோ அந்த ஃபைலை பூரா தோண்டி எடுத்து 60 வருஷம் கதையை கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து வச்சு வெளுவெளுகள் நீங்கள் வெளுக்கிறதுனால வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறது, பல்ட்டி. தம்பி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, சரி அதுக்கு என்ன இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் வெளியில் எடுத்து விட்டாங்க. நல்லா சாப்பிட்டுருக்காங்க, மொத்தம் மாட்ட போறாங்க. இதுல என்னன்னா குறிப்பா மின்சாரத்துறைங்க. மின்சாரத்துறை மானிய கோரிக்கை வர்றப்ப பாருங்க, வரக்கூடிய காலத்தில் மின்சாரத்துறை மானிய கோரிக்கை நடக்கும். அன்னைக்கு மட்டும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமா ஒட்டுமொத்தமாக அதை வந்து கிளாப்ஸ் பண்ணியிருக்காங்க. மின்சாரத்துறையை வந்து புதுசாக டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை, பராமரிப்பு இல்லை, வேலைக்கு ஆள் இல்லை, இப்படியே போயிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாள் அது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதுவும் பிரச்சனை வரும். மதுவிலக்குத்துறையும் பிரச்சனை வரும். மதுவிலக்குத்துறையில் ஆல்ரெடி எடுத்துட்டாங்களே, ஆல்ரெடி எடுத்து லீக்கேஜ்லாம் பண்ணியாச்சு, அதெல்லாம் சொல்லியாச்சு, பார்ட்டி ஃபண்ட்லாம் வந்துருச்சு. மின்சாரத்துறையில் தான் பெரிய அளவில் நீங்கள் எடுத்துருக்காங்க போல. அதில் மாட்ட போகிறது அடுத்தது வந்து மின்சாரத்துறை தான். அவர் அண்ணன் தான், செந்தில் பாலாஜி தான். அவர் எத்தனை கேஸ் தாங்க போட்டுருக்கீங்க? அவர் சிறை வரிவல் சொல்லுவோம் அப்படில்ல, சிறை பரவடாங்க. பாளையங்கோட்டை ஜெயிலில் நாங்கள் தான் பல்லாங்குழி ஆடினோம் கூட அப்படின்ற மாதிரி எத்தனை வளர்ந்து இடி கேஸ் இருக்குது, அந்த கேஸ் இருக்குது, இந்த கேஸ் இருக்குது. அவரும் தெளிவாக வந்து கைக்கு போட்டு காலையில் எழுந்திரிச்சு காலையில் இன்னைக்கு எத்தனை கேஸுப்பா அடிப்பாப்புல போல, இன்னைக்கு எத்தனை கேஸுப்பா, இடி கேஸா, நாளைக்கு என்னப்பா ஐடியா, அதுக்கப்புறம்ப்பா நம்ம டிவிஎஸ்சியா, டெய்லி இதே பொழப்பா போச்சு அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. போன ஆட்சி காலத்துலையும் போடுறாங்க, அதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சி காலத்துலையும் போடுறாங்க. முதல்ல அந்த ஆட்சி ஏடிஎம்கேல இருந்தப்போ அவங்க போட்டாங்க. அதாவது ஏடிஎம்கே இருக்கப்ப டிஎம்கே போட்டாங்க. ஏடிஎம்கே இதுக்கு தான் ஒரு கட்சியில் ஒழுக்கமா இருக்கணுங்கிறது.
இப்ப 2 பேரும் சேர்ந்து தாவேக்கா போடுறாங்க இப்ப இருந்து. அதாவது 2011 2016 அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த போக்குவரத்துறை அமைச்சர் இருக்கப்ப ஒரு கேஸ், அதுக்கு பிறகு ஒரு திமுக கொண்டுட்டாரு. அப்ப கேஸ போட்டது யாரு? திமுக. இப்ப யாரு போட்டிருக்கா? அதிமுக. இந்த கேஸ் யாரு போட்டிருக்கா? தாவேக்கா. ஒரு கட்சியில் ஒழுக்கமா இருந்தா யாராவது காப்பாத்தா, எல்லா கட்சிகளையும் போய் எல்லா கட்சியும் மாறி மாறி சும்மா தானே இருக்கணும். ஒரு எல்லா கட்சியும் கேஸை போட்டு விட்டு இப்போ அவர் வந்து டெய்லி போய் ஏதாவது இடத்துல கையெழுத்து போட்டு சைலண்டா இருக்காப்ல. பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்காப்ல. இன்னைக்கு எதுவும் கேஸ் இல்லையாப்பா அப்படின்ற ஏதாவது ஒரு கேஸை போட்டு விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவரு இப்போ மின்சாரத்துறை மதுவிலக்கு ஆயத்து எல்லாம் வரப்ப இன்னும் பல விஷயங்களை தூண்டி எடுப்பாங்க. சட்டமன்றம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அந்த இதை பாத்தீங்களா சட்டமன்றத்துல படமா படம் வச்சுக்கிறது ஓபிஎஸ் மனசுக்கு உசாம சொல்றாப்லே என் நெஞ்சில் இருக்குங்கன்ட்டாப்லங்க அந்த படார்னு. இன்னைக்கு பையில தான் வந்து ஓபிஎஸ் மேட்டர் ஒன்றும் மேட்டர் சொல்றேன். ஓபிஎஸ் வந்து தேர்தலுக்கு முன்னாடி தாவேக்கா கூட போறதுக்கு முடிவு. ஒரு முக்கியமான இடத்துல ஒருத்தர் மீட் பண்ற முக்கியமான ஒரு ஆளை அவர் சொல்றாரு, முடிஞ்சிருச்சு, நாளைக்கு காலையில் வந்து நாளைக்கோ நாளைக்கோ ஒரு அமாவாசையோ ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஒரு கணிசமான சீட்டு, ஒரு சீட்டில் அவர் பையனுக்கு ஒரு சீட்டு, இவருக்கு ஒரு சீட்டு. பையன் வந்து அந்த ராம்நாத் சைடில் ஒரு ஒருத்தர் நிற்க போகிறாரு, இவர் போட்டியில் நிற்க போகிறாரு. அவர் கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர் 4 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சீட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க, சந்திச்சுட்டாங்கன்ட்டாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து ஊருக்கு போகிறப்ப ஏர்போர்ட்டில் போய் பார்த்து பேசி திமுக பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவருக்குலாம் எவ்வளோ ஒத்துருச்சு இருக்கும். செங்கோட்டையன் பக்கத்தில் உட்காந்துருக்க வேண்டியவர் அவரு. செங்கோட்டையன் ஜேசி இவர் கூட இருந்தவர் தானே. இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இருந்தவர் ஜேசி பிரபாகர். இன்னைக்கு உட்காருன்றார் அவர். ஓபிஎஸ் நான் உங்களுக்கு நேரம் தருவேன். எப்படி இருக்கு என்னைய தலைவராக ஏற்றுக்கிட்டு என் முன்னாடி இருந்தவர் இன்னைக்கு என்னைய உட்கார சொல்றாரு அப்படி சொல்ல முடியுமா? நீ படத்தை மாத்தி என்ன செய்ய முடியும்? அவர் நேரங்க பாவம் வந்தால் இன்னைக்கு இருந்தாருன்னா அவரும் செங்கோட்டையன் பக்கத்தில் ஒரு அமைச்சராக உட்காந்துருப்பாரு. அவரும் பவியம்மா புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தளபதி விஜய் சொல்ல வேண்டியதா சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு என்னன்னா அவருக்கும் பாவம். அவர் போனதுங்க அது மிச்ச போனதுன்னா பரவாயில்ல. நேரடியாக திமுக 3 தடவை ஒரு முதலமைச்சராக இருந்தவர். அதாவது அவர் கூட இந்த கூட பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. நாங்கள் வந்து திமுக கூட நாங்கள் மாறி மாறி இருந்துக்கிறோங்க. விஜயெல்லாம் சின்ன பசங்கள, அந்த பசங்களோட போய் எங்களை வேலை அரசியல் பண்ண முடியாதுனாங்க. அப்போ போங்க அரசியல் பண்ற போங்க. மொத்தத்துக்கு அரசியல் காலம் 50 வருஷத்துக்கு கடைசி நேரத்தில் தப்பிச்சாரு ஜேசிடி பிரபாகர்லாம். இல்லை ஜேசிடி பிரபாகரன் வந்து ஒரு பையன் வந்து இதுல இருந்தாருங்க, தாவேக்காவில் இருக்கிறாரு. பையன் வந்து ஆரம்பத்தில் இருக்காரு. ஜேசிடி பிரபாகரன் ஆமா இன்னைக்கு சபாநாயகர் ஆனதே பெரிய ஒரு அதிசயங்க. அது ஆக்சிடென்ட். அது என்னன்னா இவர் பையன் கட்சியில் இருக்கிறாரு, தாவேக்காவில் இருக்காரு, ரொம்ப நாள் டிராவல் பண்றாரு. அவர் பையனுக்கு தான் சீட்டு. அவர் பையன் ஒருத்தர் நிற்க சொல்றாங்க. ஜேசிடி பிரபாகரனை சூஸ் பண்ணியது விஜய். பையனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. இவர் கூப்பிட்டு அண்ணன் நீங்க நில்லுங்கண்ணே, அவர் ஒரு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இவர் ஜெயிச்சு உள்ள வந்தாருன்னா நமக்கு ஒரு பக்கபலமா இருப்பார், ஒரு அனுபவம் வாய்ந்த அனுபவசாலி, ரொம்ப நேர்மையானவர், தன்மையான ஆள். இவரை வந்து பிளான் பண்ண அப்பயே தீர்க்கமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அப்போ நீங்க நில்லுங்கன்னு சொல்லி பையனுக்கு வேணான்னு சொல்லி சிஎம் விஜய் பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கப்பட்ட சீட் தான் ஜேசிடி பிரபாகர். நான் கட்சியில் இருக்கிற ஆதரவாளராக இருக்கிறேன், நீங்கள் வந்து என் பையனுக்கு கொடுங்க, பையன் தான் அங்கே இருக்காரு முன்னாடி இருந்து. இல்லை நீங்கள் நில்லுங்கன்னு இவருக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கப்பட்ட சபானா இவர் தனபால் பையனும் இப்போ எம்எல்ஏ தானே. தனபால் பையன் அமைச்சர், பத்திரப்பதித்துறை அமைச்சர். இல்லை அப்பயே இருந்தது, ஆரம்பத்தில் இருந்திருக்காப்ல போல. இல்லை அவர் அப்பா 2வது தான் வந்தார், இவர் தான் அவர் தான் 2024 நீலகிரி தொகுதியுடைய கேண்டிடேட்டுங்க. ஆமாம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நினைக்கிறேன். லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர் வந்து 2024 ஏடிஎம்கே கேண்டிடேட்டு. அதுக்கு பிறகு அங்கே அவருக்கு இவங்க போக்கு சரியில்லைன்னு வெளியே வந்துட்டாப்ல. வெளியே வந்து தாவேக்காவில் சேர்ந்து நின்று அவர் ஜெயிக்கிறார். அதுக்கு பிறகு அவர் தனபாலும் இங்கே வந்துட்டார், வந்து சேர்ந்துட்டார். கட்சியில் ஆக்டிவாக இல்லை, இப்போ ரெஸ்ட் எடுக்கிறாரு. இவர் அப்படித்தான் இருந்தார். ஜேசிடி பிரபாகரன் பையன் ஆக்டிவாக தாவேக்காவில் இருந்தார், இவர் ஒதுங்கியதாக இருந்தார். இவரைத்தான் தேடி போய் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லி இவர் நிற்க வச்சு இன்னைக்கு சபாநாயகராக இருக்காரு. இவரோட ஒரு பெஸ்ட் சபாநாயகர் யாரும் இருக்க முடியாது. உண்மையிலேயே எல்லாருமே பாராட்டுறாங்க, எல்லாருமே எதிர்கட்சியும் கூட பாராட்டுறாங்க. அவர் நடத்தக்கூடிய விதம் வந்து கோவமே படாமல் ரொம்ப சாஃப்டா. முதலமைச்சர் பதில் சொல்றது தப்பா இருந்தா அவை நீக்கிறாங்க. எனக்கு இந்த காங்கிரஸ் வருமா மீரா குமார் தெரியுமா? ஆமா, எனக்கு அதை பாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த பாக்குற மாதிரி பைட்ஜாயோ அப்படிம்பாங்க. பார்லிமெண்ட்ல மீரா குமார் ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்களோட இவர் பொண்ணு, பேத்திய பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப இந்த பார்லிமெண்ட்டை வந்து அப்படியே ரொம்ப சைலண்டா நடத்திட்டு போவாங்க. பைட்ஜாயோ அப்படின்னா அது ஒரு ஸ்டைலா இருக்கு அவங்க பேசுறது. இப்போ ஏறக்குறை இவர் அதே மாதிரி தான் வந்து எல்லா பக்கமும் நியூட்ரலாக நல்ல நேர்மையாக அமைதியாக நடத்தி கொண்டு போகிறார். இல்லை அவர் இந்த சொன்ன ஓபிஎஸ் சொன்னதில் அந்த படம் வைக்கிறதுல இவர் கரெக்டாக அடிச்சிட்டாங்க செங்கோட்டையன். அவர் இன்னைக்கு வரைக்கும் அம்மா படம் தான் வச்சிருக்காரு. ஆமாம், இன்னைக்கு தோழர் மகேந்திரன் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் இருந்தவர். இன்னைக்கு இருக்கிறாரு, சேப்பு துணை போட்டு தான் இருக்காரு. ஆமாம், அதுக்கு அவர் மாற்ற முடியுமா? அவர் சொல்கிறார், நான்
என்னுடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அண்ணன் ஓபிஎஸ்லாம் அன்னைக்கே வீட்டுல வாசல்ல இருந்து இது அடிச்சிட்டாங்க, பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. பெயிண்ட் அடிச்சு கருப்பு சேப்புல கருப்பு தூக்குன்ட்டாங்க, கருப்பு சேப்பு மட்டும் வாங்கிட்டாங்க. எப்படி ஆளு பாருங்க. உடனே மாத்திட்டாப்ல. இல்ல இப்போ இந்த மகேந்திரன் அவர்களை பொறுத்தவரை, மகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு அந்த சிவப்பு துண்டோட தான் இருக்கிறார். அவர் என்ன, நான் கற்றுக்கொண்ட 50 வருஷம் 60 வருஷமாக நான் கற்றுக்கிட்ட ஒரு அரசியல் அந்த புதுசாக வந்திருக்க இளைஞர்களுக்கு நான் போய் சொல்லணுங்கிறார். அப்போ அங்கே இருக்கிறார். அப்போ அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றமே கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் தான் வந்து அவர் கடை உடனடியாக இதை மாற்றினாங்க. உடனே கொடியை மாற்றிட்டாப்புல, இப்போ சட்டையை மாற்றிட்டாரு, படத்தை மாற்றிட்டாரு. படத்தை உள்ள அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம ஆள் வந்து சட்டசபையில் வச்சு உடச்சி விட்டாங்க. இப்போ அப்படின்னு அவர் என்ன சொல்கிறது தெரியாமல் என் இதயத்தில் இருக்குன்னு டபால். இது நீங்கள் பச்சை எதுவும் குத்துறீங்களா? யார் பச்சை? நாட்டாம குடும்பத்துக்கு. ஏன்னாங்க இதெல்லாம் உலகத்தில் நடக்காத விஷயமாங்க. ஊரே சின்ன சின்ன பசங்களாம் விட்டு வெளுக்கிறாங்க சோசியல் மீடியாவில். தேவையாது. ஏற்கனவே எங்க மாமியார் கனவு கண்டாங்க எல்லாம் சொன்னாரு. மாமியார் கனவு கண்டா இருந்தாரு, 150 வருஷம் வாழ போறாருன்னாரு. 150 வருஷம் கழிச்சு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க, முதலமைச்சர் ஆக போறேன்னாரு. என்னமோ சொல்றாரு. அதில் தான் வந்து நாட்டாமை குடும்பம், நாட்டாமை குடும்பம் பச்சை குத்திட்டு வந்தா நீங்க வந்து பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் இல்லாம, நோட்டீஸ் த பாயிண்ட், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்கலாம். நீங்க நைட் எத்தனை மணி வேணாலும் வந்து வாட்ச்மெண்ட் நாட்டாம குடும்பம் கையில வந்துடலாம். நேரம் வீட்டுக்கு போனுங்க, வாட்ச்மெண்ட் இருப்பான்ல. யார் நீங்க? இந்த நாட்டாம குடும்பம் ஓப்பன் த டோர். இதாவது இன்னைக்கு உலகம் எங்கே போயிட்டு இருக்கு? அதாவது தனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு ஃபாலோவர்ஸோ, ஒரு ரசிகர்களையோ, ஒரு தொண்டர்களையோ நீங்கள் என்ன செய்யணும்? இல்லை அவங்களுக்குலாம் புரியலையோ? இல்லை நீங்கள் இல்லைங்க, இத்தனைக்கு இந்த இவர் வந்து ஒரு எஜுகேட்டடு, டெல்லியில் பிறந்து வளர்ந்தவர், பத்திரிகையாளர், தினகரன் பத்திரிகை வேலை பார்த்தவர். அவங்க அப்பா வந்து ஆல் இந்தியா ரேடியோவில் ஒர்க் பண்ணவர். இப்படி ஒரு கல்ச்சரில் வாழ்ந்தவர் பச்சை குத்துங்கன்னு சொன்னால் என்ன செய்யறதுன்னு புரியலையோ? பார்த்துட்டு என்னடா அது அப்படின்ட்டு. உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவங்களை நீங்கள் அதை படிங்க, இதை படிங்க, சமூகத்தை உருவாக்குறதுக்கு வழி பண்ணுங்க, பொருளாதார ரீதியாக உயருங்க, ஒரு பிராட் மைண்டாக இருக்கணும், உலகத்தை போய் பாருங்கள், நீங்கள் உலகம் எவ்வளோ அறந்துக்கிட்டு போகுதுன்னு சொல்கிறத விட்டு பச்சை குத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து ஏறக்குறைய ஒரு அடிமைத்தனம். அது என்கிட்ட அடிமையாக இருக்கு. இல்லை காமெடி ஆகும்னு தெரியாது அவங்களுக்கு. இப்படிலாம் பேச சோஷியல் மீடியாலாம் பரவாயில்ல, வைரலாக இந்த பையன், அந்த பையன் பச்சை குத்திக்கிறான், அவர் பையன் போப்போ உனக்கு ஒரு வேலையில் பார்ப்பேன். இல்லை இதெல்லாம் வைரல் ஆகும்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி காமெடி ஆகி விடுவோம். எல்லாம் வந்து 60+ ஆகி போச்சுங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. வீட்டில் உட்காந்து சும்மா அணத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்கல்ல. விஜயை பார்க்க இன்னும் கோவம் வரும். ஆமாம், இன்னும் இந்த வயசில் வந்துட்டாரு. நம்மளும் வந்து கட்சி ஆரம்பித்து பார்த்தோம், இயக்கம் ஆரம்பித்து பார்த்தோம், எம்எல்ஏவாக இருந்தோம், எம்பியாக இருந்தோம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கிறதுனால பச்சையை குத்தி விடு, எல்லாரும் பூரா பச்சையை குத்துங்க போங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு நிலைப்பாடே இல்லாம திமுக அதிமுக தான். இவர் பேசிக்க திமுக காரங்க. கேபி கந்தசாமியோட மருமகன் தானே, மச்சின கேபி கந்தசாமியினுடைய மனைவியினுடைய தம்பி தானே இவர். தினகரன் அவங்க தானே வச்சிருக்காங்க. தினகரன் அவங்க வச்சிருந்தவர், அமைச்சராக இருந்தவர். அதுக்கு தினகரன் வாங்கிட்டாங்க. இவர் அது தினகரன் எல்லாத்தையும் வாங்கும்போது சேர்த்து அதையும் வாங்கிட்டாங்க. நீங்களும் வச்சுக்கல. அது அவர் கேபி குமரன், கேபி கந்தசாமி பையன் நடத்திக்கிட்டார். லாஸ்ட்ல போயிட்டு இருந்துச்சு. இவங்க தான் லாபம் ஆக்கிடுவாங்கல்ல. ஆமாம், ₹1 கொடுத்தாங்க. அவருக்கு அவங்க ₹1 கொடுத்து லாபம் பண்ணிட்டாங்க. குங்குமத்துக்கு பக்கமா கிஃப்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா உங்களுக்கு? அதெல்லாம் வந்து பண்ணிடுவாங்க. குங்குமம் ஒரு ஆட் கூட வரும். அவன் இந்த வாரம் அப்படின்னு 10 பாக்கெட் கொடுப்பாங்க, பிஸ்கட், அது நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்து படிக்க வச்சு. அது மாதிரி தமிழ் நிறைய தொண்டுகள் செஞ்சுருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. பார்க்கறது அது கொஞ்சம் இது வரைக்கும் கரெக்ட் பண்ணி வாங்கிடலாமா? வாங்கி கொடுத்து எழுதி கொடுத்து, தம்பி நஷ்டத்தில் போதா எழுதி கொடுத்துருப்போம், நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இப்போ சட்டமன்றத்துக்கு வாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் அடுத்த மாதம் வரைக்கும் இருக்குது. அதில் முக்கியமான இந்த விவாதங்கள், துறை ரீதியான விவாதங்கள் வர்றப்போ தான் கொஞ்சம் மணல் பறக்கும்னு நினைக்கிறேன். மானிய குறைக்கு ஒவ்வொரு மானிய குறைக்கு அப்பயும் பிரச்சனைகள். ஆமாம், ஒவ்வொரு மானியத்துறை சார்ந்த விவாதங்கள் அப்போ வரப்போகிறோம். எல்லா அமைச்சர்களும் ஏறக்குறைய யாரையும் விசிட்டரை பார்க்குறது இல்லையா? இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் எல்லாருமே வந்து ஃபுல்லாக டாக்குமெண்ட்டை தேடி ஸ்டடி பண்ணக்கூடிய, என்ன கேள்வி கேட்டாலும் டக்குன்னு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் ஆகி எல்லா அமைச்சர்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. இவங்க வந்து கேஷுவலாக உட்காந்து தம்பி நல்லா தான் பண்ணுறீங்கன்னு போயிட்டாங்க. இல்லாட்டி சிக்கலாகி போக தம்பி, நீங்கள் எப்பயுமே எங்களை திட்டிகிட்டே இருப்பீங்க, பெரிய பவராக இருக்க போகுது பவர்னா சிக்கல்ரா அப்படின்ட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? போக தம்பி, எப்பயுமே நீங்கள் வந்து எங்களை பார்த்து திட்டிகிட்டே இருப்பீங்க, வரட்டுமா அப்படின்னு போயிட்டாங்க. இன்னையா சட்டமன்றத்தில் வலதுன்னு கொட்டை போட்ட திமுக வந்து இன்னைக்கு ஏதாவது மடக்க போகுது, உடைக்க போகுது, அனல் பறக்க போகுது, தீப்பொறி பறக்கும்னாங்க. ஒன்றையும் காணா. அந்த தீப்பொறி பறக்கக்கூடாதுன்னா கைது பண்ணி உள்ள வச்சாங்களாம் சொன்னாங்க. அப்படிலாம் சொன்னாங்க. நீங்க என்ன நடக்குது உள்ள? ஒன்றும் இல்லை. போக தம்பி, நீங்க எப்பயுமே நீங்க எங்களுக்கு கிண்டல் பண்ணி நாங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கோம் தானே, இதெல்லாம் நமக்குள்ள சகஜம் தானே அப்படின்னு போயிட்டாங்க. இன்னையா இப்படி பல்ட்டி அடிச்சிட்டீங்க சட்டமன்றத்துக்குள்ளன்னு பார்க்க. ஐயோ, பாரம்பரியமான கட்சி திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது தான் பயங்கரமா செயல். இதுல என்னன்னா தாவேக்கா வச்சு சில பேர்த்து பேசுறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க,
இந்த மாதிரி கரெக்டாக ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போகணும், புள்ளி வரத்தோடு போகணும், அவங்க எல்லாம் வந்து நம்ம லாக் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க உட்காந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணி பக்காவாக டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன கேள்வி கேட்டாலும் ஒன்றையும் மிஸ் பண்ணாமல் அடிச்சிடணும்னு போனாங்க. அங்கே போனோம் என்னாச்சுன்னா, போங்க தம்பி நீங்கள் எப்பயுமே இப்படித்தான் எங்களை பார்த்து விளாண்டுட்டே இருப்பீங்க வரட்டுமா அப்படின்னு போயிட்டாங்க. இனியே அப்படி புசுக்குன்னு ஆகி போச்சு. ஒரு ஒன்றுத்தையும் காணும் ஒன்று. ஏன்னா பின்னாடி சிக்கல் இருக்குல்ல, எல்லாருடைய இது தோண்டி எடுத்து வச்சிருக்காங்க என் கையில். எல்லாம் எவ்வளோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வச்சோம்னா சிக்கல். வாய் திறந்தோம்னா இந்த பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அந்த காலத்துல தோன்றாங்க. உங்க தாத்தா யார் தெரியுமா அப்படின்னு எடுத்துறாங்க. 1967 என்ன வேணா சொல்லவா அப்படின்றாங்க. 4 வருஷத்துக்கு முன்னால் எடுத்தாலே எல்லாருக்கும் சிக்கல். 67 வரைக்கும் போயிட்டாங்க. 67 எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்னன்னா பேசாம நமக்கு எதுக்கு வம்பு, போனோமா தம்பிகளை பார்த்துட்டு சந்தோஷமா நம்மளும் வைப் பண்ணிட்டு வந்துடும். பஞ்சாயத்து இல்லாம நாங்க வார்டுக்குள்ள வர்றோம், நீங்க வார்டுக்கு நீங்க பண்ணுங்க தம்பி, நாங்க வார்டுக்கு நாங்க போறோம், சீக்கிரம் மட்டும் விட்டீங்கன்னா 1 மணிக்குள்ள போறோம்னா மாத்திரை போட்டு சாப்பிட்டுருவேன். கேஸ் மட்டும் இல்லாம எல்லாம் பார்த்துங்க. ஏன்னா இந்த மேல வயசுக்கு மேல உள்ள எல்லாம் போய் உட்கார முடியாது. ஏதோ பேரை பத்தி கொஞ்சம் சம்பாரிச்சு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். கொஞ்சமா சம்பாரிச்சு வச்சிருக்கேன், ஒரு 10,000 கோடி சம்பாரிச்சிருக்கேன். அதனால நீங்க பார்த்து செஞ்சு விடுங்க, நாங்க உங்களுக்கு வரவே மாட்டோம், இருக்கிறத காப்பாத்திக்கிறோங்கிற மாதிரி அங்க போய் சட்டமன்ற ரணகலமா ஆக போகுதுன்னு பார்த்தா அப்புறம் சரண்டர் ஆகிட்டாங்க உள்ள போய். நல்ல வேலை எல்லாருமே தாவாக்கில சேராம இருந்தாங்க. அந்த அளவுக்கு போதெல்லாம் திராவிட இயக்கம் வந்து நம்மளுக்கு தடுக்குது. திராவிட இயக்கம் இருக்கு, திராவிட இருக்கு, உடம்பில் ஓடுறது கருப்பு செப்பு ரத்தம். அதெல்லாம் வந்து தாவேக்கால போய் சேர முடியாது. இருந்தாலும் மறைமுகமா தம்பிட்டு பேசிக்கிறோம் அப்படிங்கிற ரேஞ்ச் இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க. மிக்க நன்றி. தமிழகத்தோட அரசியல் சூழல் பற்றி என்னோட மிக்க நன்றி.